இருக்க 7 சக்கரங்கள். 7 சக்கரங்களுக்கும் வியாதிக்கும் 7 நவகிரக கனெக்ஷன் இருக்குது. கவனிங்க, 3வது சக்கரம் இயங்கல் என்றால் மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி தேவையான உருவாக்கும். அடுத்தது சுவாச சக்கரம் இயங்குவல் என்றால் கர்ப்பப்பை கோளாறு, பெருங்குடல், ஆண்மை குறைவு, பயம், சிறுநீரகல் பிரச்சனை கொடுக்கும். மணிப்பூர்ச்சி செய்ய எங்களைனா அல்சர், சர்க்கரை வியாதி, வாயு தொல்லை, இறப்பை, பித்தப்பை, கல்லீரல், துக்கம், கவலை இவற்றை ஏற்படுத்தும். அனாச்சக்கம் இயங்குவலை என்றால் இருதயம், நுரையீரல், ஆஸ்துமா, இரத்த அழுத்தம் பிரச்சனை உருவாக்கும். விசுத்தி சக்கரம் செய்ய இயங்குவலை என்றால் தொண்டைப்புண், மூச்சுக்குழல், தைராய்டு சிறப்பு நோய், குரல் பலம் பிரச்சனை ஏற்படுத்தும். ஆக்ஞா சக்கரம் இயங்குவலை என்றால் கண்பார்வை குறைதல், கெட்ட கனவு, தசை வலி, தலைவலி, கண், காது, மூக்கு, பிரிவு பிரான் பிரச்சனை உருவாக்கும். சகசா சக்கரம் என்றால் மன உளைச்சல், புத்தி மந்தம், சிந்தனை சிதற வைக்கும். இந்த 7 சக்கரங்களை அரை மணி நேரத்தில் இயக்க கற்றுத்தரப்படுகிறது இறைசக்தி மையத்தில் ஆதிப்பண வாசி வித்தையில். சகல சமயம் வியாதிகளே வராது, வந்த வியாதி தானாக சரியாகும். சகல சௌபாக்கியம் பெறுக.